சேக்காடு செழிப்பான ஊராக இருந்தாலும் அதை அனுபவிக்க இங்கே ஆளுங்க என்னமோ கம்மி தான். எல்லாரும் படிச்சுட்டு வேலை பார்க்குறதுக்கு வெளியூர் போயிடுறாங்க. ஆனால் வெளியூர் போகாமல் இங்கேயே இருக்கணும்னு முடிவெடுத்து இந்த ஊரோட அழகு மாறாமல் பார்த்துக்கிறதுக்காகவே கொஞ்சம் பேர் இங்கே இருக்காங்க. ஓடுறானே இவன் தான் இந்த ஊருக்கு எல்லாமே. அதாவது நல்லது பண்ணுறதா இருந்தாலும் சரி, தொந்தரவு பண்ணுறதா இருந்தாலும் சரி, இவன் தான் பண்ணுவான். இவன் வாழ்க்கையில் நடக்க போகிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எங்கடா ஓடுற? அறிவு இருக்கா உனக்கு? இப்படி பண்ணி வச்சிருக்க? டேய் வாங்கடா. மாடு மாடு. டேய் வாங்கடா. அடிக்காதீங்கடா டேய். ஏய் விடுங்கடா டேய். டேய் சீக்கிரம் வாங்கடா டேய். டேய் அட விடுங்கடா. என்னம்மா பிரச்சனை? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தாத்தா. இதுங்க தான் கால்ல இருந்து துரத்துதுங்க. அலாமா என்னன்னு சொன்னாதானமா தெரியும். அலாதம்மா என்ன ஆச்சுன்னு சொல்லுமா. முட்டை செம்பருத்தி கத்தால எல்லாம் போட்டு ஆசையா வளர்த்த முடிய வெட்டிட்டான். இனிமே என்னை யார் கட்டிப்பா? ஒழுங்கா அவனே என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்க. எது முடி வெட்டினது கல்யாணமா? அப்ப நம்ம சொல்லும் கடை சீன் என்ன? மாசத்துக்கு 100 கல்யாணம் பண்ணணும். ஏய் நான் உன்ன கல்யாணம் பண்ணுமா? எனக்கு கல்யாணம் நடந்தா அது. இது துளசி, சேகரோட லவ்வர். லவ்வர்னு சொல்ல முடியாது, ஒன் சைடா லவ் பண்றேன்னு சொல்லி ரொம்ப நாளா சுத்திட்டு இருக்கான். இதெல்லாம் ஆவற காரியம் இல்ல. பேசாம அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிரு. எதே கல்யாணமா? என்னெல்லாம் பண்ண முடியாது தாத்தா. வேணும்னா நீ பண்ணிக்க. இது பீமா. பீமா அண்ணன் இந்த ஊரோட கவுன்சிலர். பெரிய கை. சேகருக்கு என்ன பிரச்சனைனாலும் மொத ஆளா வந்து நிப்பாரு. கெத்தா. என்னடா வேணும்? போங்கடா. சேகரே என்னடா என் பிரச்சனை? ஏய் விடு. அண்ணே துளசி கொடுத்த லவ் லெட்டர் இவர்த்துக்கிட்டானே, அதான் முடிய வெட்டிட்டேன். ஏமா முடிதானம்மா? 2 மாசத்துல வளர்ந்துடும். கிளம்பு 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 பா. கிளம்புங்கப்பா. கிளம்பு கிளம்பு கிளம்பு. போ 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 போ. ஓவர் அடிச்சிட்டாங்கண்ணே. ஊர்ல இருக்க எல்லா பிரச்சனையும் இழுத்து வச்சுக்கிறான். வச்சுக்கணும். இவனை அறிவு இருக்கடா. டேய் மச்சான் டேய். நல்லா வருது பாரு அடி வாங்கிங்கன்னு. ஒழுங்கா ஒரு வேலைக்கு போடானாலும் போறது கிடையாது. இப்படியே சுத்தின்னு இருந்தா என்னடா அர்த்தம்? பொறுப்பு இல்லாம இன்னும் எவ்வளவு நாள் தான் சுத்தி புடிச்சா கொடுக்குறா. டேய் லூஸ், பஞ்சாயத்துல அடி வாங்க பத்தாது உனக்கு. அப்படியே உனக்கு போட்டேனா? நல்லா சோத்த கொட்டிக்கோ. இப்படியே பிரச்சனை பண்ணி தெரிஞ்சா எவன்டா உனக்கு பொண்ணு கொடுப்பான்? மா அதெல்லாம் நீ ஒண்ணு கவலைப்படாத. எனக்கு ஏத்த பொண்ணு நானே பார்த்து வச்சிருக்கேன். செருப்பு பிஞ்சிடும் நாயே. அதான் ஏற்கனவே பிச்சிட்டியே.
ஏய் நவரடி போய் குளிக்க தண்ணி எடுத்து வை போ. நீ தான் குளிக்கவே மாட்டியே. டி இங்க வா வரேம்மா. இங்க வா அந்த துணி எடு. இத உங்க அண்ணனுக்கு எடுத்து போய் வை. என்ன மச்சான் மத்த நாள் இல்லாம நீ கொஞ்சம் அடி கம்மி போலையே. அதை விட்றா. ஏன் மச்சான் காலையில அவ்வளவு சண்டை நடக்குது, உன் ஆள் துளசி உன்னை கண்டுக்கவே இல்ல. அது அப்படி இல்லடா. தள்ளு 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 நான் சொல்றேன். அவ என்ன பார்த்தாடா, பார்த்து சிரிச்சாடா. ஐயோ ஆரம்பிச்சிட்டானே. அவ அழகு இருக்கே, அந்த நிலாவே என்ன பார்த்து சிரிச்ச மாதிரி இருந்துச்சுடா. பா டேய் இவ்ளோ வர்ணிக்கிறியே, லவ்வ சொல்ல துப்பு இருக்கா? ஏண்டா லவ்வ சொல்றான்னு கஷ்டப்பட்டு உனக்கு லெட்டர் எழுதி கொடுத்தா ஏய் நீ இல்ல அவ. என்ன ஒண்ணு இல்லையே. லவ் லெட்டர் தானே? அது எனக்குதான். ஏய் அது உனக்கு இல்ல. ஏய் ஏய் நீ துளசிட்ட கொடுக்காம அவ ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துருக்க. இன்னொரு நாள் அவகிட்ட போய் கிஃப்ட் குடுறான்னு சொன்னா என்னடா? ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல. அவ அண்ணனுக்கு பயந்து ஓடி வந்திருக்க. போடாம கலாய்க்கிறீங்களாடா? இன்னைக்கு துளசி காலேஜ் முடிச்சுட்டு வரட்டும், என் லவ் நான் இன்னைக்கு சொல்றேன். சூப்பரா. அப்ப சொல்லிடுவீல? சொல்லிடுவேன். சொல்லிடுவானாண்டா. சூப்பர் மாப்ள சொல்லிடு.
என்னடா ஹரிஷ் ஊருக்கு வந்துக்கா போல. ஆமாண்ணே, ஒரே காண்டா இருக்கு. இந்த தடவை என்ன பிரச்சனை பண்ண காத்திருக்கானோ. ஏய், ஊருக்குள்ள காரோட சுத்திட்டு இருக்க, ஏன் நடந்து வர பழக்கம் இல்லையோ? டே சேகரு, இன்னுமா துளசிக்கிட்ட லவ் சொல்லாம சுத்திக்கிட்டு இருக்க? பாவம். போடா, கிளம்பு கிளம்பு. உன்னை பார்த்து நீ வரேன்னே உனக்காகவே செஞ்சேன். பெரியமா போதும் போதும் போதும். சாப்பிடுப்பா நல்லா. இந்தா இந்த கூட்டியும் சாப்பிடு. போதும் போதும். அப்புறம் பெரியமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்பா. இந்தா குழம்பு ஊத்திக்கோ. பெரியமா போதும். சாப்பிடு. இன்னும் கொஞ்சம் சாப்பாடு போடவா? இல்ல இல்ல போதும் போதும் பெரியமா. மா ஏ சேகரே, வாடா. யார் வந்திருக்கான்னு பாரு. நம்ம தேவக்கனி சித்தி பையன். நேத்துதான் சென்னையில இருந்து வந்தானா. மா, எனக்கும் அவனுக்கு தான் ஆகாதுன்னு தெரியும்ல, அப்புறம் ஏன் வீட்டுக்குள்ள விட்ட? டேய், நீ வேற சும்மா இருடா. கறி வைக்குவாப்பா? இல்ல 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 பெரியமா, இருக்கட்டும். அத்தை, வாமா துளசி, எப்படி இருக்க? இந்தாங்க அத்தை, அம்மா கொடுத்தாங்க. வா, நீயும் வந்து சாப்பிடு. இல்ல அத்தை, பரவாயில்ல, இருக்கட்டும். உங்க அப்பா எப்படி இருக்கான்? நல்லா இருக்காங்க அத்தை. தம்பின்னு பேருதான். என்ன வந்து ஒரு தடவை பார்க்கணும்னு தோணவே இல்லல அவனுக்கு. அதை விடுங்க அத்தை, அப்பா கோவம் தான் உங்களுக்கு தெரியும்ல, அதை விடுங்க. அட, மீன் பொரிச்சு கொடுத்திருக்காளா? இந்த ஹரிசு, இதையும் வச்சுக்கோ. மச்சான் துளசி இப்படி பண்ணிட்டு இருக்கா? ஆமாண்டா, இவன் வேற ஒருத்தன். அவகிட்ட போய் லவ் சொல்றானா, சொல்லவே மாட்டேங்கிறான். இவன் வேற எப்படி இருக்கான்? ஏய் அண்ணே, ஹரிஷ் என்னடானா உன்னோட ஆள் பின்னாடி சுத்திட்டு இருக்கான். நீ என்னடானா இங்க சோகமா தெரிஞ்சிட்டு இருக்க? நான் என்னென்ன பண்றது? அவன் பச்சையா நடிக்கிறான். அது தெரியாம துளசியும் அவனை நல்லவன் நம்பிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்க்கும்போது தானே செம்ம காண்டா இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல மச்சான். இனிமே உன்னை சும்மா விடக்கூடாதுடா.
சேகரே, இப்படியே போயிட்டுன்னு வச்சுக்கோ, துளசி அவனுக்கு இல்ல, அவ்வளவுதான். இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? நான் என்ன பண்ண உனக்கு என்ன? இங்க பாரு ஹரிஷே, நீ பண்றது சரியில்லை. உனக்கு நல்லாவே தெரியும் துளசியை நான் எவ்வளவு லவ் பண்றேன்னு. அதையும் மீறி நீ பின்னாடியே போயிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? டே சேகரே, உனக்கு துளசி கேக்குதா? துளசி MBBS படிச்சிட்டு இருக்கா. நீ என்னடா சேகர் படிச்சிருக்க? 8வது ஃபெயில் ஆயிட்டேன்னு அதுக்கப்புறம் ஸ்கூல் பக்கமே போல. சரி, இத்தனை நாள் ஊர்ல தானே இருக்க. ஒரு நாளாச்சும் உன் லவ் அவகிட்ட சொல்லிருக்கியா? எந்த தைரியத்தில் துளசி உனக்கு கிடைப்பா நம்பிட்டு இருக்க? நான் மாசம் 2 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறேன். உனக்கு என்ன, துளசி பின்னாடி நான் சுத்திட்டு இருக்கேன்னு நினைச்சியா? அவ தான் என் பின்னாடி நாய் மாதிரி சுத்திட்டு இருக்க. டே மச்சான், நீ அவனை அடிச்சிருக்கூடாதுடா. ஏற்கனவே துளசிக்கு ஒன்று பிடிக்காது, இதுல இது வேற. நேத்து சேகர் பண்ணது தப்புதான். டேய் மச்சான், நான் அவன் வலிக்கே போறது இல்லடா. அவன் தான் வேணும்னே எனக்கு கோவம் வர மாதிரி துளசி கிட்ட பழகுறான். நான் என்ன பண்றது சொல்லு? அவனுக்கு நல்லா தெரியும்டா எனக்கு துளசிக்கு எனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு. ஆனா என்ன பழி வாங்கிறதுக்கே துளசி கிட்ட நெருக்கமா இருக்க மாதிரி நடிக்கிறான்டா. ஹரிஷ், நான் உன்னை கேட்கட்டுமா? அது ஹே, சொல்லு. என்ன தப்பா நினைச்சுக்காத. சொல்லு. எனக்கு என்னமோ துளசி எனக்கு கிடைக்க மாட்டேன்னு தோணுது.
என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? என்னடி நினைச்சிட்டு இருக்க? நான் ஏதோ சேகர வெறுப்பதுக்காக உன்கிட்ட க்ளோஸா இருக்குமே விளையாண்டுட்டு இருந்தா அது புரிஞ்சிக்காம இந்த ஊர்ல 2 நாள் இருக்கதே பெரிய விஷயம். இதுல இது வேற. போ. டேய், இத்தனை வருஷமா அவ பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்த, அவளுக்கு உனக்கு சுத்தமா புரியல. அதுக்கு நீ ஏன்டா அழுகுற? இல்ல, இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். வரேன். டேய் டேய் இருடா. நில்லு. உனக்கு சேகர் உன் பின்னாடி சுத்தது தெரியாதா? என்ன துளசி தெரியாத மாதிரி கேட்குற? சின்ன வயசுல இருந்து உன் பின்னாடி சுத்திட்டு இருக்கானே, அதை கூட உன்னால புரிஞ்சுக்க முடியாது. நீ ஹரிஷை பத்தி என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியாது. ஆனா சேகர் ரொம்ப நல்லவன். சின்ன வயசுல நடந்த சண்டையில இருந்து நேத்து நடந்த சண்டை வரைக்கும் எல்லாத்துலயும் ஹரிஷ் மேல தப்பு இருக்கு. அதை புரிஞ்சுக்காம அவ தான் என் பின்னாடி நாய் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கா. உனக்குலாம் அவன மாதிரி அழுகுனா கரெக்ட். டேய், எனக்கு இந்த ஹரிஷ் நினைச்சாலே செம காண்டாகுதுடா. சேகர் தம்பின்றனால தான் சும்மா விட்டு வச்சிருக்கேன். இல்லன்னு வையேன். அடப்போ மச்சான், சின்ன வயசுல இருந்தே அவன் இப்படிதான்டா. சும்மா தேவையில்லாம எல்லாரையும் காண்டி தெரியுமா? ஊசு பையன். டேய், என்ன சேகர் எங்கடா? அவன் எங்கேயோ மரத்தடியில் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். ஏன்? அவன் எங்க இருந்தாலும் கோயிலுக்கு வர சொல்லு, முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். டேய் சேகர். டேய், இங்க எதுக்குடா வந்த? இருடா. சோகமா இருக்கியா? அடிச்சிட்ட? அண்ணனா போயிட்ட. அதுக்காக அடிக்கிற வேலைலாம் வச்சுக்காத. துளசி எனக்கு பிடிக்கும் தான், இருந்தாலும் துளசி உனக்கு தான். இனிமேல் என்ன எதிரியெல்லாம் பார்க்காத.
டேய் சேகரே, என்னடா உன் ஆள் துளசி லவ்வ சொல்ல கோவிலுக்கு கூப்பிடுறாடா. துளசியா? வா. துளசி, என்ன வர சொன்னியா? அதுக்கேண்டா இப்படி ஓடி வந்திருக்க? அதான் வந்துட்டல, சொல்லு. அது ஒண்ணும் இல்ல, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு 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 சொல்லு. சாரி சேகர், உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். எல்லா தப்பும் நீதான் பண்ணன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் சேகர். சாரி. சரி, அதெல்லாம் பரவாயில்ல, விஷயத்த சொல்லு. அதான் இப்போ சொன்னல. என்ன சொன்ன? இப்பதானே சொன்னேன், சாரி. சாரியா? நிஜமா சாரி மகிமா. ஹெச்ஆர்னு கூப்பிடு. சரி, சாரி ஹெச்ஆர். ஏதோ தெரியாம உங்க மாமா கிட்ட அப்படி சொல்லிட்டேன். சரி, இனிமே நீ எங்க வீட்ல வேற யார்கிட்டயாச்சும் மாட்டினா என்ன பண்ணுவ? நீ என் ஆளுன்னு சொல்லுவேன். உங்க வீட்டு போனா எனக்கு கட்டி கொடுங்கன்னு கேட்பேன். எங்க வீட்ல கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா தூக்கிட்டு போவேன்னு சொல்லுவோம்ல.